அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் சோனஞ்சாவடியில் தலையில் கல்லை போட்டு மீனவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரங்களை சொல்லுங்க. அருண் வணக்கம். கடலூர் சோனஞ்சாவடி ஓட்டல் அருகில் மீனவர் ஒருவர் கல்லால் பயங்கரமாக தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இது குறித்து கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் சோனஞ்சாவடி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மீனவர் பூமிநாதன் என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் கொலை சம்பவம் செய்யப்பட்டவர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மீனவர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை சம்பந்தமாக மாவட்ட எஸ்பி சம்பவ இடத்திற்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மது போதையில் ஏற்பட்டுள்ளதா அல்லது முன்விரோதத்தால் கொலை நடந்துள்ளதா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆளும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து தமிழகத்தில் நாள்தோறும் பல கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நாள் கடலூரில் தற்பொழுது ஒரு கொலை ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாம்.